பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தை கூறப்படும் காளைய நிலை கரடியின் மதிப்பு எந்த அளவிற்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளி உள்ள போலாம். நிஃப்டி வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையுடைய காலையோட நேர்மறை, கரடியோட எதிர்மறை நிலை மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தையின் நிலை மதிப்பு எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 27,638 நேர்மறைனும் 27,558 எதிர்மறைனும் பேசியிருந்தோம். இன்று பங்குச்சந்தையோட துவக்கம் 27,575. துவக்கம் கிடைத்தவுடன் கரடிகள் எதிர்மறைக்கு கீழே முயற்சிக்கும் போது காளைகள் எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்கு மேலே போறாங்க. நேர்மறைக்கு மேலே போன உடனே காளையோட இலக்கு 1 27,682 என்ற நிலையை அடைகிறாங்க. இலக்கு 1லிருந்து இலக்கு 2க்கு முயற்சி செய்யும் காளைகளை கரடிகள் தடுத்து நிறுத்தி இலக்கு 1லிருந்து நேர்மறைக்கு வராங்க. நேர்மறைக்கு வந்தவங்க நேர்மறைக்கு கீழே எதிர்மறையை அடைந்து எதிர்மறையிலிருந்து கரடியோட இலக்கு 1 27,512 என்ற நிலையை அடைவதற்கு முயற்சி செய்யும் போது இன்று பங்குச்சந்தையோட முடிவு 27,538. இதை பொறுத்து வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையுடைய காலையோட நேர்மறை மற்றும் எதிர்மறையை நாம் பார்க்கலாம். நிஃப்டி இன்று பங்குச்சந்தையோட முடிவு 27,538. இதை பொறுத்து வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட காலையோட நேர்மறை 27,538, இலக்கு 1 27,562, இலக்கு 2 27,638. கரடியோட எதிர்மறை 27,462, இலக்கு 1 27,428, இலக்கு 2 27,338. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் கருத்துக்கள், நிலை மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.